ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஒரு பிஸ்னஸை ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சமீபமாக ரிசர்ச் பண்ணுறதுலேருந்தும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 விஷயத்த நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த 2 விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ நம்ம இந்த 2 விஷயத்தில் எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஒரு ஈஸியாக ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அது சூட்டபுளாக மாற்றி ஒரு ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வர முடியும். ஸோ அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நியூ திங்ஸ். அதாவது இது வரைக்குமே யாரும் செய்யணும்னு ட்ரை பண்ணின விஷயத்தை நம்ம எடுத்து அதில் நம்மளோட திறமையை காமிச்சு ஒரு ப்ரொடக்டிவிட்டியை காமிச்சு இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி நம்ம கொண்டு அந்த பிஸ்னஸை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக மாற்றுறது, மோனோபொலியாக மாற்றுறது, நியூ திங்ஸை ட்ரை பண்ணுறதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்ரோச். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஓலா ஊப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பிஸ்னஸ் கேட்டகரி. நியூ திங்ஸ், புதுசாக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவங்க ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸில் எப்படி அவங்க ஜெயிண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க நியூ டைப் ஆஃப் பிஸ்னஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஜெயிண்ட்டாக இருக்காங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூ திங்ஸை ப்ரிவைல் பண்ணி இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமரை வேல்யூ ஆடட் பண்ணுறது மூலியமாக நம்மளால் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை ரெவென்யூவாக மாற்றுற மாடல் தான் இந்த நியூ திங்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய மாடல். அந்த பிஸ்னஸில் நம்ம மோனோபோலியாக இருக்கிறது. நீங்களும் உங்களை சுற்றி நடக்கிற ஆஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிச்சி அதில் ஒரு மோனோபொலி பிஸ்னஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் லைஃப் லாங்காக எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் பிஸ்னஸை கொண்டு போக முடியும். இப்போ சப்போஸ் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம், அதை நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம பீப்புளுக்கு கொண்டு பண்ண முடியுமா? இன்னொரு இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் டே பை டே லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணினீங்கன்னா தான் உங்களால் இந்த நியூ திங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் அடாப்ட் பண்ணி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக மாற முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். நம்ம இதில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் காப்பியிங் திங்ஸ் தட் ஒர்க் இயர்லியர். அதாவது ஒரு விஷயம் முன்னாடியே நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை காப்பி பண்ணி நம்ம ரிப்ளிகேட் பண்ணுறோம். இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டைசஸான க்ரோத் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே மேக்ஸிமம்ஸ் இருக்காது ஒரு நல்ல பிஸ்னஸ் சூஸ் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸில். எக்ஸாம்பிளுக்கு இந்த டீலர்ஷிப் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் எடுத்து அதை நம்ம ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கடை ஆரம்பிச்சோ அல்லது ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியோ ஒரு சர்வீஸ் பண்ணுறது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு காப்பியிங் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மெத்தடாலஜியை காப்பி பண்ணி நம்ம ஒரு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஜஸ்ட் ஐடியாவை எடுத்து நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது. இதை நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓவர் த பீரியடில் நம்ம இந்த மாதிரி காப்பியிங் திங்ஸ் பண்ணும் பொழுது ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி காப்பி பண்ணி நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நியூ திங்ஸ் நியூ எராக்கு உண்டான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 மெத்தடில் நம்மளுக்கு எது சூட் ஆகுது, நம்மக்கிட்ட என்ன இப்போ ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளால் எந்த ஐடியாவை சீக்கிரமாக எடுத்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 2 ஐடியா நம்ம பார்த்துட்டு எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு கேட்டகரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த 2 கேட்டகரியில் இருக்கிற மெரிட் அண்ட் டிமெரிட்டை பார்த்துருவோம். இந்த நியூ திங்ஸை பண்ணுறோம் அப்படின்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம். ஏன்னா நம்ம ஒரு ஐடியாவை எடுத்து பண்ணுறோம். ஐடியானா நம்ம பெரிய லெவலில் யோசிக்காட்டியும் அல்லது ஒரு புதுசாக ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், எல்லாமே இந்த நியூ திங்ஸில் அடங்கும். பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. பட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம இதை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கான்னு ஓரளவுக்கு பார்த்துட்டு ரிஸ்க் அதிகமாக இருக்குங்காட்டி இதை யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த நியூ திங்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம இருக்கணும். என்ன எக்ஸ்பெக்டிங் ஆல்வேஸ் த ஒஸ்ட் திங்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதுலேருந்து ஏற்படக்கூடிய மேக்ஸிமம் ரிஸ்க்கு அண்டு மேக்ஸிமம் நம்ம இழப்புகளை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது பிஸ்னஸில் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இந்த நியூ திங்ஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டு புது விஷயத்தை கண்டினியூஸாக ட்ரை பண்ணி அதை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போயிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் சேல்ஸ் மூலமாக ப்ராஃபிட் எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருக்குது, நியூ திங்ஸில் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த ரிஸ்க்கையும் அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவதாக பார்க்குறது காப்பிங் திங்ஸு. இதில் என்ன ரிஸ்க் வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு திங்ஸை காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா
அது சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட ஏதாவது ரைட்ஸ் வாங்கணுமா அல்லது இன்ஃபார்ம் பண்ணணுமா, ஒரு கான்ட்ராக்ட் போடணுமா, இந்த மாதிரி அது சார்ந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம யோசித்து நம்மளுக்கு லீகலாவோ ஃபினான்ஷியலாவோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வந்து ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த பிராண்ட் ஓனர்கிட்ட இருந்து நம்ம ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கியிருக்கிறோமா, அது மேனுஃபேக்சரிங்கிட்ட இருந்து நம்ம ஆத்தரைஸ்டு செல்லராக நம்ம ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கவனித்து தான் பண்ணணும். ஸோ நம்ம காப்பிங் திங்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதை வேணால் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே வேணால் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பிராண்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்டுக்குள்ளே அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்யூச்சரில் இந்த பிராண்டு என்னென்ன ரிஸ்க்ஸ்லாம் வர இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு காப்பிங் திங்ஸ் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக தான் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும். ஏன்னா இந்த காப்பிங் திங்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹியூஜ் ஸ்டாக் எடுத்துருவாங்க, அதை சேல்ஸ் பண்ண முடியாது. சேல்ஸ் பண்ண முடியாது மீன்ஸ் வந்து லீகலாக ஏதாவது இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்துடும், ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் வந்துடும், அந்த பொருள் வந்து அவுடேட்டட் ஆயிரும், அது வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காப்பிங் திங்ஸில் இருக்குது. நியூ திங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணுறோம், மினிமலான ஒரு எஃபர்ட் நம்ம போடுறோம். ஆனால் காப்பிங் திங்ஸில் ஹியூஜ் எஃபெக்ட்டு, என்வரான்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, பில்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்வால்வ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட்டிவாக கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் பிஸ்னஸாக மாற்றணும். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டினியூவாக ஜேர்னி பண்ணி போனீங்கன்னா நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இயர்லியராக ஏதோ ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு நீச்சை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த கேட்டகரியில் ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூ திங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஓவர் த பீரியடில் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கிறது இல்லை, அதனால் வந்து எனக்கு லைஃப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துகிட்ருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.